மூன்றாவதாக வால்நட். 2012 ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. டெய்லி ஒரு 4லேருந்து 5 வால்நட் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உடம்புல ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகுது. அந்த கரு முழுமையான ஒரு குழந்தைய மாறுற அளவுக்கு அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய வால்நட்ஸ் எடுத்துக்கிறதுனால நடக்குது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. நீங்கள் டெய்லி 3லேருந்து 4 ஊற வச்ச வால்நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். 4வதாக கருப்பு கொண்டைக்கடலை. இந்த கருப்பு கொண்டைக்கடலையில் நம்ம அதிகமான அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்குது. அதே போல் உடம்புல ஆக்சிடேஷன் ப்ராசஸை குறைக்கிறதுக்கு தேவையான சத்துக்களும் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் வேக வச்ச கருப்பு கொண்டைக்கடலை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். 5வதாக அடிக்கடி மோர் எடுத்துக்கோங்க. இந்த மோர் எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கிடைக்கும். பாடியில் இன்ஃப்ளமேஷனும் குறையிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டையும் உருவாகும். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு. ஸோ தயிர் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல கருமுட்டை உருவாகிறதுக்கான திறன் அதிகமாகுது. மெயினாக இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை இருக்கிறனால. பட் தயிரை விட மோர் சிறந்தது. ஸோ நீங்கள் ரெகுலராக மோர் எடுத்துக்கோங்க. காஃபி டீக்கு பதிலாக மோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை உருவாகும். 6வதாக தக்காளி. தக்காளி அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லைக்கோபின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. ஸோ இன்றைக்கி கருமுட்டை உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இல்லை Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்